அறிவியல்ல காரல் லின்னேயஸோடைய மிகப்பெரிய சாதனைகள் என்னென்னன்றதையும் இவர் எதனால நவீன வகைப்பாட்டியலின் தந்தைன்னு போற்றப்படுறாருன்றதையும் பார்க்கலாம். காரல் லின்னேயஸ் ஸ்வீடனை சேர்ந்த ஒரு உயிரியலாளர் மற்றும் மருத்துவர். இவர் 1707 மே 23 அன்னைக்கு ஸ்வீடனில் இருக்கிற ஸ்மாலண்டோடைய கிரானபர்க் கவுண்டியில் இருக்கிற ராசல்ட்டில் பிறந்தாங்க. இவருக்கு சின்ன வயசுல இருந்தே தாவரங்கள் பற்றியும் விலங்குகள் பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் இருந்து வந்தது. இந்த நிலையில் இவர் 1735ஆம் ஆண்டு சிஸ்டமா நெட்டோரான்ற ஒரு ஒர்க்கை லட்டின் லாங்குவேஜில் எழுதி வெளியிட்டாங்க. அதனோட இங்கிலீஷ் டைட்டில் த சிஸ்டம் ஆஃப் நேச்சர். இதில் தான் இவர் நேச்சுரல் வேர்ல்டோடைய ஹைரார்கியல் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டமை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அதாவது இந்த இயற்கை உலகத்தில் வாழக்கூடிய உயிரினங்களையும் கனிமங்களையும் தரநிலைப்படி வகை பிரிச்சிருந்தாங்க. உதாரணமாக விலங்குகள், பறவைகள், பூச்சிகள், மனிதர்கள் இது போன்ற உயிரினங்களை த அனிமல் கிங்டம் அப்படின்னு பிரிச்சிருந்தாங்க. அதே மாதிரி மரம், செடி, கொடி போன்ற தாவரங்களை த பிளான்ட் கிங்டம் அப்படின்னு வகை பிரிச்சிருந்தாங்க. கூடுதலாக இந்த மண், பாறை போன்ற மற்ற கனிமங்கள் எல்லாத்தையுமே மினரல் கிங்டம் அப்படின்னு பிரிச்சிருந்தாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா அது நாள் வரைக்கும் இந்த உயிரினங்கள் பற்றி, கனிமங்கள் பற்றி ஆய்வு செய்கிறதுல எந்த அளவுக்கு இந்த கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் கொடுக்கப்படலை. இதனால இது அறிவியல் வகைப்பாட்டியல் துறையில் ஒரு மைல்கல்லாக அமைஞ்சது. அதுக்கப்புறமா அதே சிஸ்டமா நெட்டோரான்ற ஒர்க்கிலேயே இவர் பிளான்ட்ஸை தாவரங்களை வகை பிரிக்கிறதுல செக்ஸுவல் சிஸ்டமையும் கொடுத்துருந்தாங்க. குறிப்பாக தாவரங்களினுடைய மலர்களில், பூக்களில் இருக்கக்கூடிய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் அப்படின்ற அந்த இனப்பெருக்க உறுப்புகள் அதனுடைய எண்ணிக்கையையும் அதனுடைய அரேஞ்ச்மெண்ட், அதாவது அது இருக்கக்கூடிய அந்த தன்மையையும் பொறுத்து அதனுடைய வகையை பிரிக்கிறது. அது மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் செக்ஸுவல் சிஸ்டம் அப்படின்றது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு பூவில் இனப்பெருக்க உறுப்பான ஸ்டெமன்ஸ் அப்படின்றது ஆண் இனப்பெருக்க உறுப்பு தாவரங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ஸ்டெமன்ஸ் அப்படின்றது ஒரு 10 இது இருக்குது அப்படின்னா அதை ஒரு வகையாக பிரிப்பாங்க. அதே சமயம் ஒரு செடியினுடைய பூவில் அந்த செடியினுடைய பூவில் 5 ஆண் உறுப்புகளும் ஸ்டெமன்ஸும் ஒரு பெண் உறுப்பு அப்படின்றது பிஸ்டல்ஸ். இந்த பிஸ்டல்ஸ் அப்படின்னா பெண் உறுப்பை குறிக்கும். குறிப்பாக ஸ்டெமன்ஸ் அப்படின்றது மகரந்தம், அதே மாதிரி இந்த பிஸ்டல்ஸ் அப்படின்றது சூலகம். ஸோ இதான் குறிக்கக்கூடியது. அப்போ இந்த 5 மகரந்தங்களும் மகரந்தத்தாலும் ஒரு சூலகமும் இருந்தது அப்படின்னா அது வேற ஒரு தாவர செடி. ஸோ இப்படி பிரிக்கலாம். அந்த மாதிரி அந்த தாவரங்களினுடைய செக்ஸுவல் சிஸ்டமையும் அந்த ஒர்க்கில் தான் இவர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அது ஆர்டிஃபிஷியல் ஆனது அப்படின்றத கார்ல் லின்னேயஸே சொன்னாங்க. அதாவது வெறும் பூக்களை வச்சு மட்டும் இப்படி தாவரங்களை வகை பிரிச்சிட முடியாது. இருந்தாலும் இந்த பூக்களை வச்சு வகை பிரிக்கிறதன் மூலமாக இப்படி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸோடைய நம்பர்ஸையும் அரேஞ்ச்மெண்ட்ஸையும் வச்சு மட்டும் வகை பிரிக்கிறது ஒரு ஷார்ட்கட் மாதிரி இருந்தது. பொதுவாக தாவரங்களை வகை பிரிக்கணும் அப்படின்னா அதனுடைய இலை, கிளை, தண்டு, வேர் அப்படின்னு அதனுடைய முழு உடற்கூறியல் பண்புகளை பார்த்து தான் பிரிப்பாங்க. ஆனால் அவ்வளோ டீப்பாக அனலைஸ் பண்ணாமல் மேலோட்டமாக ஒரு ஷார்ட்கட் மாதிரி இந்த பூக்களை வச்சு அந்த பூக்களில் இருக்கக்கூடிய அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸோடைய எண்ணிக்கையையும் அரேஞ்ச்மெண்ட்ஸையும் வச்சு மட்டுமே அவைகளை வகை பிரித்து பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை இவர் கொடுத்துருந்தாங்க. அது அந்த காலகட்டத்தில் ரொம்பவும் ப்ராக்டிக்கலாகவும் எஃபெக்டிவாகவும் கூட இருந்தது. இதுக்கப்புறம் தான் 1753 இந்த காலகட்டத்தில் தான் இவர் ஸ்பீசிஸ் பிளான்டோரம் அப்படின்னு இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஒர்க்கை இவர் லட்டின் லாங்குவேஜ்லேயே வெளியிட்டாங்க. அதனுடைய இங்கிலீஷ் டைட்டில் ஸ்பீசிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அப்படின்றது. இதில் இவர் குறிப்பிட்டிருந்த மிக முக்கியமான விஷயம் என்னன்னா பைனோமியல் நோமன்கிளேச்சர் அப்படின்ற ஒரு முறை. இது ஒரு பேர் வைக்கக்கூடிய முறை. இது இந்த ஒரு ஒர்க்கில் இவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா தாவரங்களுக்கு பேரிடக்கூடிய முறையை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இந்த ஒரு ஒர்க்கு தான் மாடர்ன் பொட்டானிக்கல் நோமன்கிளேச்சருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்தது. இதை புரிகிற மாதிரி சொல்கிறேன். அந்த காலகட்டத்தில் எல்லாம் தாவரங்களுக்கு பெரிய பெரிய பெயர்கள், அறிவியல் பெயர்கள் இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இப்போ தாவரங்களுக்கு பொதுவான பெயர்கள் உண்டு. இப்போ நம்ம ஒரு சில தாவரங்களை இங்கே இப்போ நம்ம வேப்ப மரத்தை நீம் அப்படின்னு அழைக்கிறோம். இங்கிலீஷில் வேப்ப மரத்தை வேப்ப மரம் அப்படின்னு அழைக்கிறோம். அதுவே இங்கிலீஷில் நீம் அப்படின்னு. அதே மாதிரி தென்னை மரம், அங்கே கோகோனட். ஸோ இது மாதிரி கோகோனட் ட்ரீ, இந்த மாதிரி வெவ்வேறு பெயர்கள் இந்த உலகம் முழுக்க அந்தந்த மொழிகளை பொறுத்து இருக்கும். அதனால ஒரு அறிவியல் பெயர் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் கொடுக்கப்படும். ஒவ்வொரு தாவரத்திற்கும் அறிவியல் பெயர் கொடுக்கப்படும். அப்படி கொடுக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் கொடுக்கப்பட்ட அறிவியல் பெயர்கள் கூட ரொம்பவும் சிக்கலாக இருந்தது. எதனாலன்னா அந்த அறிவியல் பெயர்கள் கிட்டத்தட்ட 7, 8, 9 அப்படின்னு நிறைய வார்த்தைகள் கொண்டதாக இருந்தது.
உதாரணத்துக்கு இப்போ ரோஸ் அப்படின்றது ஒரு வார்த்தை. இப்படி இதனோட சேர்ந்து இன்னொரு 7, 8 வார்த்தை சேர்ந்தா எவ்வளோ பெருசா இருக்குமோ, அவ்வளோ பெருசா ஒவ்வொரு தாவரங்களினுடைய பெயர்கள குடுத்திருந்தாங்க. இது தாவரங்கள் மட்டும் இல்லாம, உயிரினங்களுக்கும் இந்த மாரி தான். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மாரி அறிவியல் பெயர் பொதுவா இருக்கணும். அப்படி இருந்தா தான், இப்ப இந்தியால இருந்து ஒருத்தவங்க ஒரு தாவரத்த பத்தி ரிசர்ச் பண்ணி, அந்த ஒரு ரிசர்ச் பேப்பர் வெளியிடுறாங்கன்னா, அது என்ன தாவரம் அப்படின்றத வேற நாட்டுல இருக்கக்கூடியவங்களால தெரிஞ்சுக்க முடியணும், அந்த அறிவியல் பெயர வச்சே. அதனால தான் இந்த பொது பெயர் முறை இருந்தது. ஆனா, இப்படி பொது பெயர் முறை வந்து இருந்தாலும், ஒவ்வொரு தாவரத்தையும் விலக்கி இவ்வளோ இவ்வளோ பெருசா பெயர்கள் இருந்தனால, அத மாத்தணும், அத முறைப்படுத்தணும் அப்படின்னு தான் இவர் வந்து பைனோமியல் நோமன்கிளேச்சர் அப்படின்னு ஒரு சிஸ்டம அறிமுகப்படுத்தினாங்க. இது லின்னேயன் சிஸ்டம் அப்படின்னு கார்ல் லின்னேயஸ் உடைய பேர்னால கூட அழைக்கப்படும். அப்படின்னா என்னன்னா, பைனோமியல் அப்படின்றது இரு அப்படின்னு அர்த்தம். பைனோமியல் நோமன்கிளேச்சர் அப்படின்னா இரு பெயர் முறை அப்படின்னு அர்த்தம். பொதுவா தாவரங்கள் வந்து கிளாஸஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்பீசிஸ் அப்படின்னு இந்த மாதிரி வந்து தரநிலைப்படுத்தப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு தாவரங்களினுடைய இனங்களுக்கு பேரிடுறதுக்கு அந்த தாவரங்களினுடைய பேரினத்தினுடைய பெயரையும் அந்த தாவரங்களினுடைய இனத்தின் பெயர் அந்த ரெண்டையுமே சேர்த்து 2 பெயரா கொடுக்கணும். அப்போ அது கன்ஃபியூஷன் இருக்காது அப்படின்னு கார்ல் லின்னேயஸ் வந்து சொன்னாங்க. அதுதான் அந்த ஸ்பீசிஸ் பிளான்டோரம் அப்படின்ற ஒர்க்கில் தெரிவிச்சிருந்தாங்க. அதுதான் பிளான்ட் ஸ்பீசிஸ் அப்படின்ற அதனுடைய இங்கிலீஷ் டைட்டில். ஸோ இதை நான் வந்து புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ ரோசேசியை அப்படின்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, பிளான்ட் ஃபேமிலி. இதுதான் வந்து ரோசஸ், அதுக்கப்புறம் ஆப்பிள், ஸ்ட்ராபெரிஸ் எல்லாமே இந்த ஒரு குடும்பத்தை சார்ந்தது தான். அதுக்கப்புறமா அந்த ரோசேசியை ஃபேமிலியிலேயே ரோசா அப்படின்னு ஒரு ஜீனஸ் இருக்கு. இந்த ரோசான்ற ஜீனஸ்ல தான் ரோஸ் ஃப்ளவர்ஸ் எல்லாமே இருக்கு. அந்த ரோசா அப்படின்ற ஜீனஸ்லயே தனித்தனியா நிறைய ரோசஸ் இருக்கு. ஒவ்வொரு ரோஸ் ஃப்ளவர்ஸும் பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கும். உதாரணத்துக்கு ரோசா ரென்டிஃப்ளோயா அப்படின்னு சொல்லி ரோசா சென்டிஃப்ளோகா அப்படின்னு ஒன்று இருக்கு. அதை நான் வந்து அந்த பேரை பாருங்க. ரோசா அப்படின்றது அந்த பேரினம், ஜீனஸ் அப்படின்னா பேரினம். ஸோ பேரினத்தினுடைய பெயர் ரோசா அப்படின்றது. சென்டிஃபோல்கா அப்படின்றது அதனுடைய இனத்தின் பெயர். அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் ரோசா செனின்சஸ் அப்படின்னு இன்னொரு ஸ்பீசிஸ் இருக்கு. இந்த ஒரு ரோசா செடி அதனுடைய இனமும் வந்து அந்த ரோசா அப்படின்ற பேரினத்தை சார்ந்தது தான். அதனால அதனுடைய பேர் பாருங்க, ரோசா சினன்சிஸ் அப்படின்னு இருக்கு. ரோசா அப்படின்றது பேரினத்தினுடைய பேர், சினன்சிஸ் அப்படின்றது அந்த இனத்தினுடைய பேர். அதுக்கப்புறம் இதே மாதிரியே ரோசா கனிமா அப்படின்னு சொல்லி ரோசா கனினா அப்படின்னு சொல்லி இன்னொரு ரோஸ் ஃப்ளவருடைய இனம் இருக்கு. அதுவும் வந்து ரோசா அப்படின்ற ஜீனஸை தான் சேர்ந்தது. இதுல என்ன தெரியுதுன்னா, இந்த ஜீனஸ் வந்து ரோசா. ஸோ அந்த பேரை வச்சுக்கிட்டு அந்த ஸ்பீசிஸோடைய பேரை 2ஆவதா சேர்க்கிறது. ஸோ மொத்தமாக ஒவ்வொரு செடிகளுக்கும் தனித்தனியாக 2 பேர்கள் வந்து சேர்ந்துருக்கும். ஒன்று அந்த பேரினத்தினுடைய பேர், இன்னொன்று அந்த இனத்தினுடைய பேர் அப்படின்னு. இப்படி இருக்கிறது ரொம்ப பேர் வந்து சின்னதாகவும் இருக்கும். அதே சமயம் அதை ஈஸியாக அந்த ஸ்பீசிஸோடைய பேரை சொல்லும் போதே, ரோசா கனினா அப்படின்னு சொல்லும் போதே அது ரோசா அப்படின்ற ஜீனஸை சேர்ந்தது அப்படின்னு ஈஸியாக கணிச்சிடலாம். அந்த அளவுக்கு ஒரு எளிமையாக்கப்பட்டது அந்த நோமன்கிளேச்சர் அப்படின்ற முறை. ஸோ அதுதான் பைனோமியல் நோமன்கிளேச்சர். அதை தான் இந்த ஒரு ஒர்க்கில் கார்ல் லின்னேயஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஏற்கனவே இதை வந்து யோஹான் பௌஹின் அப்படின்னு ஒரு ஸ்வீடனை சேர்ந்த தாவரவியலாளரும், அதே ஸ்வீடனை சேர்ந்த கேஸ்பார்ட் பௌஹின் அப்படின்னு இன்னொரு தாவரவியலாளர், இவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட இங்கிருந்து 1753 இவர் சொல்லியிருந்தாங்க. அங்கிருந்து ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதை பார்சியலாக அவங்க வந்து தெரியப்படுத்தியிருந்தாங்க. இவங்க 2 பேருமே வந்து பிரதர்ஸ் தான். குறிப்பாக யோஹான் பௌஹின் அவர் 1541 பிறந்து 1613 இறந்திருந்தாங்க. கேஸ்பார்ட் பௌஹின் வந்து 1560 பிறந்து 1624 இறந்திருந்தாங்க. ஸோ அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் அவங்க 2 பேரும் இந்த நோமன்கிளேச்சர், அந்த பைனோமியல் நோமன்கிளேச்சருக்கு உண்டான பார்சியல் அடித்தளத்தை இட்டிருந்தாங்க. இருந்தாலும் அதை முறைப்படி அதை வந்து கொண்டு வந்தது கார்ல் லின்னேயஸ் தான். அதுக்கப்புறமா இதில் இன்னும் நிறைய விஷயங்களை இது மாதிரி இவர் வந்து செஞ்சு வந்தாங்க. அதை தொடர்ந்து 1758 இந்த காலத்தில் தான் இவர் வந்து சிஸ்டமா நெட்டோரா, ஏற்கனவே இவர் 1735 அந்த சிஸ்டமா நெட்டோரா அப்படின்ற ஒர்க்கை வெளியிட்டிருந்தாங்க. அதனுடைய ஃபர்ஸ்ட் எடிஷன் அப்போ வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இதனுடைய அடுத்தடுத்த அடிஷன்ஸ் தொடர்ச்சியாக வெளியிட்டு 1758 இதனுடைய 10வது பதிப்பை எட்டியிருந்தாங்க. 10th எடிஷனை 1758
கார்ல் லின்னேயஸ் வெளியிட்டாங்க. அந்த த சிஸ்டம் ஆஃப் நேச்சர் அதனுடைய 10th எடிஷன். அதில் தான் இவர் வந்து குறிப்பிட்ட சில விஷயங்களை கூறியிருந்தாங்க. அதாவது எப்படி இவர் வந்து தாவரங்களுக்கு பைனோமியல் நோமன்கிளேச்சர் அறிமுகப்படுத்தினாரோ அதே மாதிரி விலங்குகளுக்கும் இந்த பைனோமியல் நோமன்கிளேச்சர் முறையை அறிமுகப்படுத்தி மாடர்ன் ஜுவாலஜிக்கல் நோமன்கிளேச்சருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆரம்ப புள்ளியாக இது வந்து இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒர்க்கை அவர் வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது இந்த எப்படி தாவரங்களுக்கு பேரினத்தினுடைய பேரையும் இனத்தினுடைய பேரையும் சேர்த்து ரெண்டு பேர்களாக ஈஸியாக கொடுக்குறாரோ அதே மாதிரி தான் கார்ல் லின்னேயஸ் வந்து விலங்குகளுக்கும் கொடுத்தாங்க. இதை புரிகிற மாதிரி சொல்லணும்னா பேந்தாரா அப்படின்னு சொல்லி ஒரு பேரினம் இருக்குது. அந்த பேந்தாரா அப்படின்ற பேரினத்தை சார்ந்தது தான் புலிகள். அதனால் அதுக்கு வந்து பேந்தாரா டைகரஸ் அப்படின்னு சொல்லி அந்த புலிகளுக்கு பேர் சயின்டிஃபிக் நேம். அதே பேந்தாரா அப்படின்ற பேரினத்தை சார்ந்தது தான் சிங்கங்களும் கூட. அதனால் அதனுடைய சயின்டிஃபிக் நேம் வந்து பேந்தாரா லியோ. இப்போ இந்த பேந்தாரா டைகரஸ் பேந்தாரா லியோ இந்த 2 பேர்களையும் பார்த்தா பேந்தாரா அப்படின்றது அதனுடைய பேரினத்தின் பேர் அப்படின்றனால அங்கே இருக்கும். அடுத்து அந்த இனத்தினுடைய பேர் அடுத்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதே மாதிரி தான் ஹோமோ அப்படின்ற ஒரு பேரினம், அந்த பேரினத்தை சார்ந்த செஃபியன்ஸ் அப்படின்றது தான் இப்போ மாடர்ன் ஹியூமன்ஸ், அதாவது நவீன மனிதர்கள். அதனால தான் நமக்கு வந்து ஹோமோ செஃபியன்ஸ் அப்படின்னு பேர். ஸோ இப்படிலாம் பேர் வர்றதுக்கு கார்ல் லின்னேயஸோடைய பைனோமியல் நோமன்கிளேச்சர் சிஸ்டம் தான் காரணம். அதை கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அனிமல்ஸை விலங்குகளை 6 வகைகளாக இவர் வந்து பிரிச்சிருந்தாங்க. 6 கிளாஸஸாக பிரிச்சிருந்தாங்க. ஒன்று மெமேலியா அப்படின்னா பாலூட்டிகள் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று வந்து ஆவ்ஸ் அப்படின்றது வந்து பறவைகள் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறமா ஆம்ஃபிஃபியா அப்படின்னா நீர் மற்றும் நிலத்தில் வாழக்கூடிய இந்த தவளைகள், முதலைகள், ஆமைகள் இது போன்ற அந்த உயிரினங்கள். அதுக்கப்புறமா ரெப்டைல்ஸ் அப்படின்ற இந்த பாம்புகள், அதுக்கப்புறம் பல்லிகள் இது போன்ற. ஸோ இதெல்லாம் அடங்கியது ஆம்ஃபிஃபியா அப்படின்ற ஒரு கிளாஸ். அதுக்கப்புறமா இவர் வந்து பைசிஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் வந்து பிரிச்சிருந்தாங்க. அது வந்து மீன்களை குறிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து இன்செக்டா அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் பிரிச்சிருந்தாங்க. அதில் வந்து பூச்சிகள் பற்றி இருக்கும். அதுக்கப்புறமா பெர்மேஸ், அது பெர்ம்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும், அந்த ஒரு கிளாஸை குறிச்சிருந்தாங்க. இதில் வந்து ஓம்ஸ், அதாவது மண்புழுக்கள், புழுக்கள் அது பற்றியும், அதாவது அவைகளையும், அதேமாதிரி மாலஸ்க் அப்படின்ற இந்த நத்தைகள், ஆக்டோபஸ்கள் அவைகள். ஸோ இதெல்லாத்தையும் இப்படி பிரித்தாங்க. ஸோ மொத்தமாக 6 கிளாஸஸாக வந்து இவர் வந்து வகைப்படுத்தினாங்க. அந்த 6 கிளாஸஸில் எந்தெந்த உயிரினங்கள் எதுலெல்லாம் வரும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு கருத்து வந்து பெரிய சர்ச்சையை அந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தியிருந்தது. மெமேலியா அப்படின்ற பாலூட்டிகளில் இந்த ஆடு, மாடு, அதுக்கப்புறமா மற்ற உயிரினங்கள், மான்கள் இது மாதிரிலாம் இவர் கொடுத்துருந்தாங்க. அதனோட சேர்த்து மனிதர்களையும் மெமேலியா அந்த பாலூட்டி வகைகளில் சேர்த்துருந்தாங்க. இது அந்த காலகட்டத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தினது. ஆனால் பிற்காலத்தில் இந்த பரிணாம வளர்ச்சி கோட்பாடுலாம் வெளிவந்த பிறகு மனிதர்கள் குரங்கில் இருந்து தோன்றியிருக்கிறாங்க அப்படின்றலாம் தெரிய வந்த பிறகு கார்ல் லின்னேயஸ் எந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஞானியாக அந்த காலகட்டத்தில் இருந்து அந்த ஜீனியஸாக இவ்வளோ விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படின்றது புரிய வந்தது. இதையும் கடந்து செட்டேசியா அப்படின்னு ஒரு குரூப்பை பிரித்து இந்த பைலஸ், அந்த நான் ஏற்கனவே சொன்னேன் பைசிஸ் அப்படின்றது மீன்களை குறிக்கும் அப்படின்னு, அதில் இவர் வந்து அந்த வேல்ஸ் அப்படின்ற திமிங்கலங்களையும் டால்ஃபின்ஸையும் கொடுக்கலை. அதுக்கு பதிலாக மெமேலியா அப்படின்ற பாலூட்டிகள்லையே அந்த கிளாஸஸ்லேயே இந்த திமிங்கலங்களும் டால்ஃபின்களும் வரும் அப்படின்றத கார்ல் லின்னேயஸ் வந்து கண்டறிஞ்சு கொடுத்துருந்தாங்க. இது மிகப்பெரிய விஷயமா இருந்தது. இது அந்த காலகட்டத்திலலாம் திமிங்கலங்கள் அதே மாதிரி டால்ஃபின்கள் எல்லாமே மீன்கள் தான் அப்படின்னு நினைக்கப்பட்டது. ஆனால் உண்மையிலே அவைகளெல்லாம் மீன்கள் கிடையாது. திமிங்கலங்கள் வந்து குட்டி போட்டு பால் கொடுக்கும், அதே மாதிரி தான் டால்ஃபின். ஸோ அதெல்லாத்தையுமே அவர் வந்து கண்டறிஞ்சிருந்தாங்க. மேலும் தனியான செவில்கள் வந்து இந்த 2 உயிரினங்களுக்கும் நீரில் இருந்தே சுவாசிக்கிறதுக்கு உண்டான செவில்கள் கிடையாது. பாலூட்டிகளுக்கு இருக்கிற மாதிரி நுரையீரல்கள் தான் அந்த டால்ஃபின் மற்றும் திமிங்கலங்களுக்கும் இருக்குது அப்படின்றதையும் கார்ல் லின்னேயஸ் தான் வந்து கண்டறிஞ்சு சொன்னாங்க. அதனால தான் அவைகளை பாலூட்டி வகையில் கொடுத்து செட்டேசியா அப்படின்ற குரூப்பில் கொடுத்தாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் அந்த காலகட்டத்திலே இவர் பண்ணது 18ஆம் நூற்றாண்டிலேயே. ஸோ இதுக்கப்புறம் இவர் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த சிஸ்டமா நேட்டோரா அதனுடைய இன்னும் 2 பதிப்புகளை கூட இப்போ 12th எடிஷன் வரைக்கும் கூட இவர் தான் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் 1778 ஜனவரி 10 அன்னைக்கு இவருடைய 70 வயசில் கார்ல் லின்னேயஸ் இறந்து போனாங்க. அதுக்கப்புறமா கூட அந்த சிஸ்டமா நேட்டோராவினுடைய 13th எடிஷன்லாம் மற்ற நபர்களால் எழுதப்பட்டு வெளியிடப்பட்டு வந்தது. இப்படி இருந்த போதும் கார்ல் லின்னேயஸ் வாழும் காலகட்டத்தில் இவர் எழுதின புத்தகங்கள் தான் ரொம்ப ஃபேமஸு. அதில் குறிப்பாக நான் சொன்ன அந்த 3 புத்தகங்கள், ஒன்று சிஸ்டமா நேட்டோரா 1735ஆம் ஆண்டுடைய முதல் பதிப்பு, அதுக்கப்புறம் அந்த ஸ்பீசிஸ் பிளான்டோரம் அப்படின்ற பிளான்ட் ஸ்பீசிஸ் அது 1753 2 வால்யூம்ஸாக வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1758 சிஸ்டமா நேட்டோராவுடைய 10th எடிஷன் வெளியிட்டிருந்தாங்க.
இதில் தான் இவர் வந்து குறிப்பிடத்தக்க இந்த பங்களிப்புகள் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. இதையும் கடந்து இவர் வந்து இக்காலஜி சம்பந்தமாக, இக்காலஜி அப்படின்னா சூழலியல், இவர் வந்து இப்போ தாவரங்கள் விலங்குகள் எல்லாம் இருக்குன்னா அந்தந்த உயிரினங்கள் அந்தந்த இடத்தை சார்ந்து அந்த சூழலை சார்ந்து எப்படி வந்து ஒன்றி வாழுது அதை பற்றி கார்ல் லின்னேயஸ் ஆய்வு செஞ்சாங்க. அதுதான் இக்காலஜி அப்படின்றது. உதாரணத்துக்கு இப்போ பாலைவனம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி கள்ளி செடிகள் தான் வளரும். அதே மாதிரி வேற ஒரு குளிர் பிரதேசம் இருக்குன்னா அங்கே ஏற்ற மாதிரி தான் அங்கே தாவரங்கள் வளரும். இதை பற்றிலாம் படிக்கிறது தான் சூழலியல். அதை வந்து மற்ற உயிரினங்களோடையும் பொருத்தி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இவர் வந்து பிளான்ட் ஹைபிரிடைசேஷன் அது பற்றியும் கூட ஆய்வு செஞ்சுருந்தாங்க. அதாவது தாவரங்களினுடைய கலப்பினங்கள், ஒவ்வொரு 2 தாவர இனங்களை கலப்பினம் பண்ணி புதுசாக இனங்களை உருவாக்க முடியுமா, அதில் கூட ஆரம்ப விதையை இவர் தான் வந்து இட்டாங்க. அந்த விதையை மரமாக்குனது கிரெகோர் மெண்டல் அப்படின்ற இன்னொரு மரபியலாளர். ஸோ அவருடைய மரபியல் சார்ந்த ஆய்வுகளில் பல விஷயங்களை செஞ்சுருந்தாங்க. ஸோ கார்ல் லின்னேயஸோடைய பங்களிப்பு இதையும் தாண்டி போயிட்டே இருக்கும். நான் சொல்லிட்டே போகணும். இப்பேற்பட்ட கார்ல் லின்னேயஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்படி இவர் கொடுத்த கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் எல்லாம் இன்றைய காலகட்டம் வரைக்கும் தொடர்ச்சியாக பயன்பாட்டில் இருந்து வருது. அதனால தான் இவர் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி, அதாவது நவீன வகைப்பாட்டியலின் தந்தை அப்படின்னு போற்றப்படுறாங்க. மேலும் இந்த கார்ல் லின்னேயஸோடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.